செவிகள், கண்கள், நாசி, வாய், தொப்புள் இவைகளில் அழுக்கு, பீழை, சளி, ஊத்தை என்கின்ற அசுத்தங்களை, கை கால் முதலிய உறுப்புகளில் உள்ள அழுக்குகளையும் வெந்நீரால் பற்றற துடைக்க வேண்டும். குளிக்காம இருந்தால், காலையில சில பேர் குளிக்க மாட்டாங்க, அப்ப கண்டிப்பாக பல் துளக்குவது மட்டும் இருக்கக்கூடாது. எந்தெந்த இடங்கள் சுத்தம் செய்யணும்னு சொல்றாரு. செவிகள், கண்கள், நாசி, வாய், தொப்புள் போன்ற இடத்துல அழுக்கு இருக்குன்னு சொல்றாரு. அந்த அழுக்கு பீழை, சளி, ஊத்தை என்கின்ற அசுத்தங்களை, கை கால் முதலிய உறுப்புகளில் உள்ள அழுக்குகளையும் வெந்நீரால் பற்றற துடைத்தல் வேண்டும். குளிக்கலைனாக்கா துடைச்சிக்கணும். குளிச்சுட்டா அந்த இடத்தங்களெல்லாம் நம்ம சவுக்காரெல்லாம் போட்டு சுத்தம் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. மொத்தத்தில் எடுத்துக்கிட்டாக்கா உடல் சுத்தி இதுக்குள்ள வலியுறுத்தப்படும். பின் வேலங்குச்சி, ஆழம் விழுது இவைகளை கொண்டு பல்லலுக்கு எடுத்து பாய்க்கிறதுல பிரஷ் பாய்க்கிறோம்னு சொன்னோம். அதன் பின் கரிசலாங்கண்ணி தூள் கொண்டு உள்ளே சிறிது சாரம் போகும்படி பல்லில் தேய்த்து வாய் அலம்பிய பின்பு, அது கிடைச்சா செய்யலாம், கிடைக்கலன்னா அது பிரச்சனை இல்லை. கொட்டலை கையாந்த கரை இலை அல்லது கரிசலாங்கண்ணி இலை ஒரு பங்கு, தூதுவளை முசுமுசுக்கை கால் பங்கு, இந்த 3 இலையும் சீரகம் கால் பங்கு, இவைகளை ஒன்றாக சேர்த்து சூரணமாக செய்து கொண்டு அதில் ஒரு வராகன எடை அப்படின்னா ஒரு டீஸ்பூன் மாதிரி எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ நம்ம தண்ணியில் சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு நல்ல ஜலத்தில் போட்டு அதனுடன் ஒரு சேர் பசுவின் பால் விட்டு கலந்து அதில் உள்ள வெறு சேர் ஜலம் சுண்ட காய்ச்சி அந்த பாலில் நாட்டு சர்க்கரை கலந்து சாப்பிட வேண்டும். காலையில் காஃபி, டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த கரிசலாங்கண்ணியை பால் கலக்காமையும் சேர்க்கலாம். அப்படி காலையில் பசியாரி தான் போகணும் அப்படின்னாக்கா இந்த பால் கொஞ்சம் ஊற்றி தண்ணியும் ஒரு டம்ளர் ஊற்றி அதை ஒரு டம்ளர் தண்ணி சுண்டுற வரைக்கும் பாலை அந்த மூலிகையோடு சேர்த்து காய்ச்சி எடுத்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பாலில் நாட்டு சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை போடணும். இந்த வெள்ளை சீனி போடுறது அவ்வளோ நல்லது இல்லை. கருப்பு சீனி கலந்துக்கலாம், வெல்லம் கலந்துக்கலாம், பனை வெல்லம், இல்லைன்னா இது நெற்கண்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று இருக்குது பனைக்கல்கண்டு, இதெல்லாம் சேர்த்து குளமிளக்கா கிடைச்சாலும் அதுவும் போட்டுக்கலாம். வெள்ளைச்சீனியை தவிர்த்து, அது நமக்கு பயனில்லாத ஒரு சீனி, அது வெள்ளை சீனின்றது. அதனால தான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க சொன்னாங்க. கடையில் போய் நாட்டு சர்க்கரைன்னு கேட்டிங்கனாக்கா கிடைக்கும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, காலையில் நம்ம ஏதாவது ஒரு மூலிகை பானமாக இருக்கணும். ஒரு காலம் இந்த மூலிகை கிடைக்கலனாக்க நீங்கள் என்ன செய்யலாம், குளோரோஃபில்னு போன விற்குது கடைங்கள்லாம். அந்த குளோரோஃபில் நம்ம தண்ணியில் லேசாக சூட்டில் கலந்து அது காலையில் பச்சையாக குடிக்கிறது நல்லது. வயிற்றில் புண்ணுங்கள்லாம் இருந்தாக்கா அதெல்லாம் ஆறி போயிடும். அருகம்புல் யாரும் கிடைக்கக்கூடிய வசதி இருந்துச்சுனாக்க வீட்டுகளெல்லாம் அருகம்புல் வளர்த்துருந்தா அந்த அருகம்புல்ல மேலே உள்ள 2 கணு இருக்கு இல்லையா, அந்த மேலே உள்ள 2 கணு கிள்ளிட்டு சும்மா ஒரு கைப்பிடி அளவு நல்லா அலசிட்டு பிளெண்டரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு வேண்டிய அளவு சர்க்கரை போட்டு கலந்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. கேன்சர் நோய் கூட இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை அந்த புல்லுக்கு உண்டு. நம்ம அந்த புல்லை யாருக்கு படைக்கிறோம்? பிள்ளையாருக்கு படைக்கிறோம். மூளைச்சூட்டெல்லாம் இருக்கிற மூலாதாரத்தில் இருக்கிற கர்ப்பப்பையில் இருக்கிற சூடு சாப்பிட்டா அந்த கர்ப்பப்பையிலெல்லாம் கேன்சர் கட்டிலாம் வருது இல்லையா, அந்த வெப்பத்தினால கிருமிகள் உண்டாகும். அழுக்கு இருந்து சூடு உண்டாகி அது கிருமி உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த கஷாயம் சாப்பிட்டோம்னு சொன்னோமாக்க கண்டிப்பாக கர்ப்பப்பை சுத்தமாக இருக்கும். கர்ப்பப்பை கட்டியோ கர்ப்பப்பையில் உள்ள கேன்சரோ இந்த மாதிரிலாம் வராமல் தடுத்துக்கணும். மொத்தமாக இதை காலையில் எப்போதும் சாப்பிட்றவங்களுக்கு அந்த உடம்புல கட்டி வைக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு பயன் மிக்கது இந்த அருகம்புல். பிள்ளையாருக்கு நம்ம குட்டக்கூடிய அந்த புல்லுக்கு அவ்வளோ பெரிய மகிமை இருக்குது. இதை வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சி இன்றைக்கெல்லாம் ஜூஸாக போட்டு மில்லியன் கணக்கில் ப்ரொடக்ஷன் பணமாக்கிட்டு இருக்கிறாங்க அருகம்புல்லை. நம்ம அந்த காலத்துலேருந்து 5000 ஆண்டுகளுக்கு இன்ன வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்குனாக்கா விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும்.
அதனுடைய மகிமை இன்னும் தெரியல. அதனால் அந்த அருகம்புல் வந்து ரொம்ப நல்லது. அப்படி அருகம்புல் வந்து நமக்கு வந்து கிடைக்கலனாலும் நன்னாரி கூட நீங்கள் போட்டு சாப்பிடலாம். நன்னாரி ஜூஸ் தரீங்களா? அது நீங்கள் கடையில் போய் நன்னாரி வாங்கலாம். வாங்கி கொஞ்சம் தூள் பண்ணிக்கிட்டு அதை கூட நீங்கள் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிடலாம். ஆனால் கடைகளில் கமர்ஷியலாக விற்கக்கூடியதில் வந்து நிறைய சீனி கலந்துருக்குறாங்க, கருப்பு சீனி. இந்த ரோஹிணி ப்ராடக்ட்ஸ்லாம் நன்னாரி விற்கிறாங்க, பட் நிறைய கருப்பு சீனி வந்து கலந்துருக்குறாங்க, கெட்டு போகக்கூடாது என்பதற்காக. ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ் ஏதோ அவங்க கலக்காதனால சீனியை வந்து அதிகமாக கலந்துருக்குறாங்க. ஸோ இனிப்பு நீர் உள்ளவங்க அதை சாப்பிட முடியாது. ரெண்டாவது, அப்படி நம்ம அதை பயன்படுத்தணும்னு சொன்னோம்னாக்க நம்ம வந்து தண்ணி அதிகமாக விட்டுக்கொள்ளணும். அப்போ தான் அதோடைய சீனி வந்து கம்மியாக இருக்கும். அப்படி நீங்கள் மொத்தமாக வாங்குறதுனால நம்மக்கிட்ட இங்கே வந்து விற்பனைக்கு இருக்குது ஒரு சின்ன பாட்டில். அதில் கொஞ்சோண்டு எடுத்து நீங்கள் போட்டிங்கனாக்கா வீட்டில் எல்லாத்துக்கும் கூட அது கொடுக்கலாம். இதுவும் உடம்புல இருக்கிற கெட்ட நீர்களெல்லாம் வந்து போக்கக்கூடியது. அதே நேரத்தில் தோற்பு இருக்கிறதுனால ரத்தத்தையும் சுத்தமாக்கும், அசுத்தங்களை வந்து பிரிக்கக்கூடியது, இரத்த விருத்தியையும் அது வந்து உண்டு பண்ணக்கூடியது. இது ஒன்று எடுத்துக்கிடலாம். அப்படி இதுவும் இல்லையா, சுக்கு மல்லி காப்பின்னு சொல்லிட்டு அது போட்டு நம்ம என்ன செய்யலாம், காலையில் வந்து அது இந்த காஃபி டீக்கு பதிலாக இது போட்டோம். அந்த காஃபியும் டீயும் உடம்புக்கு நல்லது. காஃபியில் அந்த கெஃபின் என்ற ஒரு நச்சுப்பொருள் இருக்கிறதுனால, மேலும் மலத்தை வந்து அது இருக்குன்ற தன்மை கொண்டதுனால இதை வந்து நம்ம பழக்கிடக்கூடாது. அதனால் என்றைக்கோ ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அதையே ஒரு வழக்கமான பானமாக நம்ம எடுக்கணும். காலையில் எடுக்கக்கூடியது எல்லாம் மூலிகை பானமாக இருந்தாங்க, அது ரொம்ப சிறப்பு தரும். இதில் அருகம்புல் சொல்லிட்டேன், நன்னாரி சொல்லிட்டேன், சுக்குமல்லி காப்பி ஏதாவது ஒன்று குடிக்கலாம். அப்படி இது இல்லைனாக்க குளோரோஃபில் வந்து சொல்லியிருக்கிறேன். அப்படி இதுவும் இல்லைனாக்க வேறு பானங்கள் வந்து என்ன குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க வெந்தய தண்ணி இருக்குல்ல, வெந்தய தண்ணி கூட குடிக்கலாம். அதுவும் இந்த வயிற்றுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இப்படி நிறைய பான வகைகள் எல்லாம் மூலிகை சம்பந்தப்பட்டதாக நீங்கள் காலையில் எடுத்துக்கொள்வது வந்து உங்களுக்கு வந்து நல்லது. அதில் வள்ளலார் சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப ஞான மூலிகையை வந்து அவர் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது கரிசலாங்கண்ணி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. இதுவும் பித்தத்தை வந்து பித்த நாசினின்னு பேர் இருக்குது. நம்ம உடம்புல சேருகின்ற பித்தத்தை வந்து கழிக்கக்கூடியது. இந்த முகம்லாம் கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளியாக இருக்கு இல்லையா, அக்னின்னு சொல்லுவாங்க. அதை காலெல்லாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக இருக்கும், சில பேருக்கு உடம்பு முழுவதும் கருப்பாக இருக்கும், சில பேருக்கு முகம்லாம் கருப்பாயிரும், சில பேருக்கு முதுகு பின்னாலும் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக இருக்கும், ஸ்பாட் ஸ்பாட்டாக வந்து சேரும். இதெல்லாம் வந்து அழுக்குகள் உடம்புலேருந்து போகாமல் உள்ளுக்கு சேர்ந்து ஸ்கேன்லேருந்து போய் ஒட்டிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா இந்த கரிசலாங்கண்ணி சாப்பிட்டோமாக்க என்ன ஆகுதுனாக்கா இதெல்லாம் 6 ராஜ உறுப்புகளில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை வந்து சுத்தம் செய்யக்கூடிய மூளை ஒன்று, இருதயம் ஒன்று, லங்ஸ் ஒன்று, வயிறு ஒன்று, கிட்னி, மற்ற மற்ற உறுப்புகள், லிவர், எஸ்பெஷலி முக்கியமாக லிவரை வந்து சுத்தப்படுத்தக்கூடியது இந்த கரிசலாங்கண்ணிக்கு. ஏன்னா முதல்ல நம்ம சாப்பிடுகின்ற உணவுனோட நச்சு பொருள் எங்கே போய் சேர்த்து வைக்கிறதுனாக்க ஈரலில் தான் போய் சேர்த்து வைக்குது, லிவர்னு சொல்லக்கூடியது. அதுக்கிட்ட 500க்கு மேற்பட்ட வேலைகளை வந்து லிவர் வந்து செய்து கொண்டிருக்கு. அப்போ அது முதல்ல கெட்டு போச்சுன்னாக்க அப்புறம் நமக்கு என்ன நோய் வந்தாலும் அதை தீர்க்கிறது வந்து கஷ்டம். இந்த தண்ணி பழக்கம் குடிகாரவங்க, போதைப் பொருள் எடுக்கக்கூடியவங்க, அந்த பாய்சன் எல்லாம் முதல்ல போய் அவங்க ஈரலை தான் போய் தாக்கும். அதனால அவங்க ஈரல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது, அப்படியே இருந்து சிறுத்துக்கிட்டே வரும். ஈரல் சிறுக்க அவங்க பார்த்தீங்கன்னா நரங்கி போயிடுவாங்க. குடிகாரவங்களாம் பாருங்கள் எல்லாம் நரங்கி போயிடுவாங்க. குடியை விட்டனே பாருங்கள் அந்த ஈரல் மறுபடியும் பெருக்கும், மறுபடியும் அது வளரக்கூடிய தன்மை. அதனால் முதல்ல தன்னை சாக்ரிஃபை பண்ணக்கூடிய உறுப்பு எதுன்னு கேட்டிங்கனாக்க இந்த படைகளில் எப்படி குர்கா படைகள் வந்து முதல்ல போவாங்க, அவங்க வந்து உயிரை தியாகம் பண்ணுறதுக்கு அஞ்ச மாட்டாங்க. அது கூட இந்த உடம்புல இருக்கக்கூடிய நச்சுகள் எல்லாம் அது வாங்கி தன்னை அழித்து கொள்ளக்கூடிய உறுப்பு எதுனாக்க லிவர் தான். அது அப்படியாப்பட்ட லிவரில் இருக்கிற அசுத்தத்தை வந்து பாய்சனை வந்து சுத்தி செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த கரிசாலைக்கு உண்டு. இதைத்தான் பெரும்பாலும் என்ன ஸ்பெஷலாக என்ன அட்வைஸ் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இதை அலட்சியம் பண்ணாமல் எப்படியாவது சாப்பிடுங்கன்னு சொல்கிறது. நம்ம என்ன சாப்பிட்றோம், கடுகு கீரைனாலும் சாப்பிட்றோம், கங்கங்கீரை வந்து சாப்பிட்றோம், புளிச்சக்கீரைலாம் சாப்பிட்றோம், இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்றோம், பசலைக்கீரை, சிறுக்கீரை, அரைக்கீரை இதெல்லாம் சாப்பிட்றோம். ஆனால் இந்த கீரை சாப்பிட்றது
சாப்பிட மாட்டாங்க யாரும். இதையும் சாப்பிடலாம், அது மாதிரி சாப்பிடலாம். ஆனால் நம்ம சாப்பிட்றது வந்து கிடையாது. இதை வந்து சித்தர்களும் நிறைய பேர் இதை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. வள்ளலார் வந்து இது ரொம்ப ரகசியமான ஒரு மூலிகை, எல்லாரும் சாப்பிடணும்னு சொல்றாரு. என்ன துரதிர்ஷ்டம்னாக்க, நம்ம நாட்டில் இதை வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் இதுக்குடைய வேகம் வந்து ரொம்ப கம்மி, மிக குறைவு. ஏன்னா இது வந்து ஈயபூமி, ரெண்டாவது அடிக்கடி மழை பெய்யுது. அதனால இதனுடைய சத்து வந்து அதனுடைய வீரியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம ரொம்ப காலத்துக்கு சாப்பிட்டோன்னா அதனுடைய பவர் கொஞ்சம் வேலை செய்யும். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மூலிகைகளில் இந்த கரிசலாங்கண்ணிக்கு வீரியம் வந்து அதிகம். ஏன்னா அங்கே வந்து மழை குறைவு, அதுவும் இந்த மேட்டு தரைகளில் முளையக்கூடிய வகைகள் இந்த மூலிகை கிடைச்சுன்னா இன்னும் ரொம்ப சிறப்பாக நம்மளுடைய உடம்பை வந்து பாதுகாத்துக்கும். ஒரு டாக்டர் செய்ய முடியாததை ஒரு ஸ்பெஷலிஸ்ட் செய்ய முடியாத சாதாரண இந்த மூலிகை போய் இந்த வேலையை வந்து நமக்கு செய்து கொடுத்ததுனாக்க அலட்சியமே பண்ணாதீங்கன்னு பெருமான் சொல்றாரு. எந்த வகையிலையாவது இதை சாப்பிட முயற்சி பண்ணுங்கன்னு இந்த கரிசலாங்கண்ணிக்கு ரொம்ப சிறப்பிச்சு சொல்லியிருக்காரு. அதனால்தான் இதை வந்து பொட்டலை கையாந்தரை ஏறக்குறைய அது உள்ள ஈடு இருக்கு. பொட்டலை கையாந்தரை, அப்புறம் வந்து தூதுவளை. தூதுவளை வந்து அப்படி கொடி மாதிரி படர்ந்து போகக்கூடிய ஒரு மூலிகை. அது காய் இலை எல்லாமே ரசம் வச்சு சாப்பிடலாம், துவையல் அரைச்சி சாப்பிடலாம், பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பானமாக கூட இதை வந்து சாப்பிடலாம். முசுமுசுக்கு வந்து சளியே வராமல் பண்ணி கொடுக்கும். அன்றன்றைக்கு ஏற்படுகின்ற சளிகளை வந்து இது வந்து முறிக்கக்கூடியது, அல்லனா அறுக்கக்கூடியது. முசுக்கைன்னு பேரு. ஏன்னா ஏன் அதுக்கு பேரு முசுக்குன்னா, அதனுடைய இலைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாதிரி இந்த கரும்புல இருக்கிற ஒரு இது ஒட்டுது இல்லை, அது என்ன சொனைன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இதுக்கும் இருக்கும். அதனால இதுக்கு வந்து முசுக்கைன்னு ஒரு பேர் இருக்கு. இது வந்து கப நாசினின்னு பேர். இது கபத்தை அறுக்கக்கூடியது. ஏன்னா கடைசி காலத்துல ஒரு மனிதனை கொல்றது எது? கபம் தான். சளி கூட போய் தான் குழாயெல்லாம் அடைச்சி மூச்சு விடாம மனிதன் இறந்து போகும். அப்படிப்பட்ட ஒரு மூலிகை. அப்புறம் சீரகம் வந்து 1/4 பங்கு சேர்த்துக்கு சொல்றாரு. ஏன்னா சீரகம் வந்து அகத்தை சீர் செய்யக்கூடியது ஒன்று, குளிர்ந்த தன்மை. மற்ற மூலிகையில உள்ள சூட்டை வந்து, ஏன்னா தூதுவளை சேர்க்கறது, தூதுவளை வந்து சூடு, அதனால அது ரொம்ப கம்மியாக தான் போடணும். 5-6 இலை தான் போடுவாங்க, ரொம்ப போடக்கூடாது. அந்த சூட்டை பேலன்ஸ் பண்றதுக்காக சீரகம் வந்து ஒரு 1/4 பங்கு சேர்த்துக்க சொல்றாரு. இவைகளெல்லாம் ஒன்றாக சேர்த்து சூரணமாக செய்து ரெடியா நம்ம வச்சுக்கிட்டு, ஒரு டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ வேணுங்கிற அளவுக்கு எத்தனை பேர் வீட்டில் சாப்பிட போறாங்களோ அத்தனை பேருக்கு ஏற்றவாறு போட்டு, அதோட பசுவின் பாலில் காய்ச்சினா இன்னும் அதுக்கு வந்து சிறப்பு. அப்போ பாலோட சேர்க்கும் போது அது ஒரு டானிக் மாதிரி, ஒரு உணவு மாதிரி நமக்கு வந்து ஆயிடுது. வெறும் பாலை குடிக்கிறத விட சில பேருக்கு பால் குடித்தா சளி கட்டும், சில பேருக்கு பால் வந்து வாய்வை ஏற்படுத்தும். ஸோ இது போச்சுனாக்கா அது சமசீர்படுத்தி உடம்புக்கு சத்தாகவும் ஆகிடும், அதே ஒரு காலை உணவாகவும் அது வந்து ஆகிடும். இதுதான் காலையில் பெருமான் நமக்கு கொடுக்கின்ற ஒரு ஆலோசனை. இதை வந்து தவத்துக்கு போகாதவங்களும் சாப்பிடலாம், சாதாரண மக்களும் இதை வந்து சாப்பிட்டு கொள்ளலாம். அப்புறம் ஒரு 2 ஹவர் கழிச்சு அவங்க ஏதோ பசியா இருந்தாலும் பசியாறி கொள்ளலாம். இது காலை உணவாக எடுத்துக்கொள்ளுது. காலையில் இளம் வெயிலில் 4வது என்ன சொல்றாரு? காலையில் இளம் வெயிலில் தேகத்தை படாதபடி பொழுது விடிந்து, அப்படின்னா பொழுது விடிஞ்சு 5 நாளிகை பரியந்தம் உடம்பை போர்வையோடு காத்தல். ஏன்னா வெள்ளனே எந்திரிக்கிறதுனால இந்த உடம்பு வந்து சமயத்துல வந்து குளிர் படக்கூடாது, அதனால போர்வையோடு போத்திக்க சொல்றாரு. இப்ப இங்க நம்ம நாட்டிலலாம் காலையில எந்திரிச்சு யாரும் போர்வை போத்தெல்லாம் கிடையாது. காலையில எந்திரிச்சுன்னே நம்ம அடுத்த எல்லாம் வேலைக்கும் அதுக்கும் ஓடுறோம். அதனால இதெல்லாம் நமக்கு வந்து இன்றைக்கு தேவைப்படாது. யாராவது காலையில சில உணவுனா இருப்பாங்க, வயசானவங்களா இருப்பாங்க, அவங்க சில பேர் காலையில இருந்து போவாங்க. அதனால அந்த ஈரம் படக்கூடாது, காற்று வந்து குளிர்ந்த காற்று உடம்புல படக்கூடாது என்பதற்காக அந்த போர்வையோடு காத்தல் வேண்டும்னு சொல்லியிருக்காரு. பின்பு வெயிலில் நெடுநேரம் தேக மெலிவு வரத்தக்க உழைப்பை எடுத்து கொள்ளாமல், அப்படி வேலை செய்யறதா இருந்தாக்க ரொம்ப நேரம் வெயில்ல வந்து ரொம்ப சோர்வு தட்டுற மாதிரிலாம் நம்ம வேலை செய்ய முடியாது, கூடாதுன்னு சொல்றாரு. அப்படி உழைப்பு எடுத்துக்கொள்ளாமல் லேசான முயற்சியில் சிறிது வருத்தம் தோன்ற முயலுதல் வேண்டும். ஒரு சின்ன பயிற்சியோ இல்லை சின்ன உழைப்போ செய்து கொள்ளலாம். அதுக்குன்னு ரொம்ப வெயில்ல இருந்து உடம்பு வெயில் அடிச்சு சோர்வாகிற மாதிரி நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. பின்பு இளம் வெந்நீரில் குளித்தல் வேண்டும். அப்ப காலையில எந்த நேரத்துல குளிக்கணும்னு சொல்லும் போது வெந்நீர்ல தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. விபூதி தரித்து சிவ சிந்தனையோடு சிறிது நேரம் இருத்தல் வேண்டும். குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணலாம்,
அப்படின்னு சொல்றாரு. ஐந்தாவது என்ன சொல்றாரு? பசி கண்டவுடன் தடை செய்யாமல் ஆகாரம் கொடுத்தல் வேண்டும். இப்போ காலையில் வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, கண்டிப்பாக அவங்க காலையில் வந்து பசியாறிட்டு போகலாம். ஆகாரம் கொடுக்கும்போது மிகுந்த அலட்சியமும் ஆகாது. அலட்சியம் என்பது ரொம்ப தாமதம், போட்டு வச்சுட்டு எதையாவது பேசிக்கிட்டு எங்கேயாவது போயிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் சாப்பிட்றது, அதெல்லாம் தாமதம்னு சொல்லுது. மிகுந்த தீவிரமும் ஆகாது, அப்படின்னா விரைவாகவும் சாப்பிடக்கூடாது. முதற்பட்சம் சீரக சம்பா அரிசி அன்றி புன்சை விளையும் கார அரிசியும் தவிர நேரிட்ட அரிசியும் ஆகும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அரிசியில் வந்து சீரக சம்பா அரிசி நல்லதுன்றது. அது மத்தியான சாப்பாட்டுக்கு வந்து அதை வந்து பயன்படுத்தினா நல்லது. சீரக சம்பா அரிசி ரொம்ப விலை கூட, இங்கே இந்த நாட்டில் நமக்கு வந்து கிடைக்காது. ஏன்னா அது வந்து 6 காலத்து பயிர், மற்றதெல்லாம் வந்து 3 காலத்திலே பயிர் விளைச்சல் உள்ளது. அதனால் யாரும் அதை செய்ய மாட்டாங்க. அன்லெஸ் அது வந்து செய்கிறதா இருந்தாங்க, ஒரு சிலர் தான் அது பயிர் செய்வாங்க. விலை வந்து கூடையாக இருக்கிறது. அதை தவிர்த்தால் புஞ்சை விளையும் கார அரிசி, அதாவது மேட்டில் விளையக்கூடிய கார அரிசின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிசி 2வது வகையில் அது சிறந்தது ஆகும். அப்படி நேரிடாத பட்சத்தில் வந்து மற்ற அரிசி வகைகளும் ஆகும். அப்போ எது இப்போ நம்ம நாட்டில் வந்து என்ன கிடைக்குதோ அதை நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். சோறு ஆகும்போது, ஏன்னா அரிசி நம்ம கழுவி சோறாக்கும் இல்லையா, அதில் வந்து 2 இது இருக்குது. ஒன்று வந்து குக்கரில் போட்டு சமைக்கிற ஒரு முறை இருக்குது, இன்னொன்று வந்து வடிகட்டுற ஒரு முறை இருக்குது. இது 2 இதை கூட சொல்லியிருக்கிறார் பெருமான். இது வந்து எது நல்லது, வடிகட்டுறது நல்லதா இல்லை குக்கரில் போட்டு நல்லதா? இன்னைக்கு சௌரியமாக எல்லாம் எது நல்லதுன்றாங்க, குக்கரில் போட்டு செய்கிறது தான் ரொம்ப நல்லது. ஆனால் பெருமான் அது வந்து வேண்டான்றாரு, சோறை வடிங்கன்றாரு. ஏன் வடிக்க சொல்றாருன்னா, வடிச்சுட்டு அதில் உள்ள எண்ணெய் பசை போயிடும்ன்றாரு. கஞ்சி உண்டாது, அந்த கஞ்சி வடித்து எடுத்துட்டாக்க வயிறுக்கு வந்து தொல்லை ஏற்படாது, உப்புசம் வராதுன்றாரு. அதனால் வடித்து தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு இடத்துல அது வந்து தீவிர தரத்தில் வருது. இருந்தாலும் இதில் நான் உங்களுக்கு அதை எடுத்து சொல்கிறேன், பின்பான் போகும்போது அதை படிப்போம். ஓகே, சோறாகும்போது அதுக்கு அதிக நெகிழ்ச்சியும் ஆகாதுன்றார். நெகிழ்ச்சி என்பது சோறு ரொம்ப குழஞ்சி போயிடக்கூடாது, அதே நேரத்தில் அதிக கடினமும் ஆகாது. சோறு வந்து ரொம்ப கிராஸாகவும் இருக்கக்கூடாது. நடுத்தரமாகிய சோற்றை அக்னி அளவுக்கு அதிகப்படாமல் குறைவுபடாமல் அறிந்து உண்ணுதல் வேண்டும். நம்மளுடைய அக்னி எப்படி ஜீரணிக்குதுன்றது தெரிஞ்சு, இப்போ சில பேருக்கு வயசாயிருந்தோம், அவங்களுக்கு வந்து ஜீரண சக்தி குறைவாக இருக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேசாக கொலையை விட்டு கொடுத்தா அவங்களோட வயிறுக்கு வந்து அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும். இன்னும் சில பேர் இன்னும் அறவே டைஜஸ்ட் இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு முடிஞ்சால் எல்லாம் லிக்விட்டாக கொடுத்தாக்க அது இன்னும் அவங்களுக்கு வந்து நல்லா. அப்போ நல்லா வந்து என்ன செஞ்சோம்னா அந்த சோத்தை ஈவன் பிளண்டரில் போட்டு கூட அரைச்சி கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். கொஞ்சம் இளமையாக இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, நீங்கள் சோறாக கொடுத்தீங்கனாலே அது வந்து போதுமானது. அறிந்து உண்ணுதல் வேண்டும். ஆயினும் ஒரு பிடி குறைந்தபட்சமே நன்மை. ஒருத்தவங்க எவ்வளவு சாப்பிடுறது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டா, ஒரு பிடி அரிசி எடுத்து போட்டா நீங்க குக் பண்ணா எவ்வளவு உண்டாகுமோ சோறு, அவ்வளவுதான் சாப்பிடணும், அதான் நன்மைன்னு சொல்றேன். ஆனா அது வழக்கம் வந்து அப்படி இல்லை. இப்ப நல்லா வேலை செய்யறவங்கலாம் சாப்பாடு வந்து, அதுவும் ஊர்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்க சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாப்பிடுவாங்க சோறு. அது வந்து ஒரு பிடிக்கு உள்ள கணக்குல வராது. எத்தனை பிடி ஆயிடும்? ஒரு பிடி அரிசியா இருக்காது, கூட இருக்கும். ஏன்னா மலை மாதிரி சோறை கொட்டிடுவாங்க, அதை வந்து டிவைட் பண்ணிடுவாங்க. முதல்ல வந்து கொஞ்சம் பருப்பு நெய் இதெல்லாம் விட்டு கொஞ்சம் சாம்பார் விட்டு சாப்பிடுவாங்க, அப்புறம் ஒரு குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க, அப்புறம் மோர் ஊற்றி சாப்பிடுவாங்க, அப்புறம் தயிர் ஊற்றி சாப்பிடுவாங்க. அப்புறம் முடிஞ்சால் என்ன எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு உழப்பி அப்புறம் சாப்பிட்றதும் ஒரு சாப்பாடாக சாப்பிடுவாங்க அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து உழைக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, உழைப்பு இல்லாத ஆள் இந்த மாதிரி சாப்பிட்டா என்ன ஆயிடும், வயிறு தான் தள்ளிக்கிட்டு வந்துடுவாங்க. அதனால ஒரு பிடி குறைந்தபட்சமே நன்மைன்னு சொல்றாரு. சீனர்களுடைய பழக்கம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது இல்லை, ஏன்னா அவங்க வந்து ஒரு போல் ஆஃப் ரைஸ் மட்டும் எடுத்துக்குவாங்க. காய்கறிகள் சூப் ஐட்டங்கள்லாம் அவங்க வந்து நிறையா எடுத்துக்குவாங்க இல்லைங்களா. நம்ம வந்து சோறு வந்து நிறையா எடுத்துக்குவோம், மற்ற ஐட்டங்கள்லாம் வந்து சும்மா ஒப்பேத்திக்கிறதுக்காக எதாவது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்குவோம். அதனால் முடிந்த அளவுக்கு வந்து சோறை வந்து குறைச்சிட்டு எதை கூட எடுக்கணும்னாக்கா காய்கறிகள்,
கூட வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் ஒரு பிடி குறைந்தபட்சம் நன்மைன்றது. அது ஒரு பிடி அரிசிக்கு உள்ள தன்மை. போஜனம் செய்த பின்னர் நல்ல நீர் குடித்தல் வேண்டும். சுத்தமான நீர் குடிக்கணும். அந்த நீரும் வெந்நீராதல் வேண்டும். சாப்பிட்டுட்டு ஐஸ் தண்ணியே குடிக்கக்கூடாது. நம்ம ஊர்ல ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னாக்க, விருந்து போய் எந்த விருந்துல உட்கார்ந்தாலும் சுடு தண்ணி கிடைக்காது. கேட்டா தான் அங்க தேடி இங்க தேடி அலைஞ்சு அப்புறம் சுடு தண்ணி கொண்டு வருவாங்க. சரிங்களா? இன்னைக்கு உள்ள பழக்கமே எல்லாம் விரோதமா, உடம்புக்கு விரோதமா எதுவோ அதுதான் இன்னைக்கு ஃபேஷனா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப விருந்துக்கு போட நம்ம சுடு தண்ணி ஒரு ஃபிளாக்ஸ்ல வச்சு கொண்டு போயிடும். வேலைங்களா? ஏன்னா சுடு தண்ணி தான் குடிக்கணும். உண்மையிலே சாப்பிட்ட பிற்பாடு குடிக்கணும். குளிர்ச்சியாக உள்ளது. அதுவும் இரவு நேரத்தில் வர அந்த குளிர்ச்சியை குடிக்கிறதும் நல்லது. எல்லாம் சீராப் தண்ணிகளை போட்டு ஐஸை போட்டு கொடுக்குறாங்க. அவ்வளவும் அது வந்து உடம்புக்கு வந்து நல்லது இல்லை, கெடுதி தான். அதிகமாக இங்க வெந்நீராதல் வேண்டும் என்று நமக்கு எவ்வளவு உயர்ந்த ஒரு அறிவை வந்து நமக்கு எழுதியிருக்கிறது. அதுவும் அதிகமாக குடியாதிருத்தல் வேண்டும். தண்ணியும் வயிறு நிறைய ஃபுல்லாகவும் அதை குடிக்க வேண்டும். காலையில குடிச்சுக்கலாம். காலையில வந்து வாஷிங்காக நம்ம அதை குடிக்கலாம். ஆனா சாப்பிட்ட பிற்பாடு நிறைய குடிக்கக்கூடாது. ஒரு அளவோட தான் அதுவும் குடிக்கிறாங்க. கிழங்கு வகைகள் உண்ணாமல் இருக்க வேண்டும். இன்னைக்கு தான் நம்ம 6க்கு வந்து வரோம். ஓகே, இதுல வந்து கிழங்கு வகைகள் உண்ணாம இருக்க வேண்டும். கிழங்குன்னும் போது பல வகையான கிழங்குகள் வந்து இன்னைக்கு நமக்கு வந்து இருக்குது. ஒரு காலத்துல மருவளி கிழங்கு தான் நமக்கு வந்து உணவா இருந்துச்சு. எந்த காலம்? ஜப்பான் காலத்துல வந்து மருவளி கிழங்கு தான் சாப்பிடுவாங்க. வேற அரிசி கிரிசிலாம் வந்து கிடையாது. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு மருவளி கிழங்கு கிடைக்கல இல்லைங்களா? ரொம்ப அரிது. போய் கடையில கூட யாரும் வாங்க மாட்டாங்க. அது வந்து இன்னைக்கு வந்து பலகாரங்கள் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் செஞ்சு வச்சுங்க. அன்னைக்கெல்லாம் அது வெறும் சாப்பாட்டுக்கே அதுதான் வந்து உணவா இருந்தது. இன்னைக்கு அது அதோடைய ரேங்க் வந்து விழுந்து அது குவே லிஃப்ட்ல போயிடுச்சு. ஆனா இங்க வந்து எந்தெந்த இது சாப்பிடலாம்னு சொல்றாரு. கிழங்கு வகைகள் உண்ணாமல் இருக்க வேண்டும். அதாவது பூமிக்கு கீழே விளைகின்ற கிழங்குகள், பூமிக்கு அடியில் இருக்கக்கூடியது. அவற்றில் கருணை கிழங்கு மாத்திரம் கொள்ளுதல் கூடும். கருணை கிழங்குன்னு சொல்றாங்க. பேரே பாருங்க, கருணை கிழங்கு. ரொம்ப கருணையான கிழங்கு. அப்படின்னா அது எவ்வளவு நன்மை நமக்கு வந்து அது செய்யும். சயின்டிபிக்கா என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆனா பெருமான் வந்து ரெக்கமெண்ட் பண்ற கிழங்கு வகைகளிலே கருணை கிழங்கு வந்து நமக்கு மாத்திரம் சொல்றாரு. கருணை கிழங்கு மாத்திரம், அது ஒன்றி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அது வந்து வாயுகளை உண்டு பண்ணாரு. மலேசியாவில் கருணை கிழங்கு கிடைக்குது. எங்கேயும் கருணை கிழங்கு யாரும் பயிர் பண்றது கிடையாது. ஊர்ல தான் பயிர் பண்றாங்க. அதுவும் 6 மாச காலத்து பயிர். சமயத்துல 1 வருஷம் கூட ஆகும் கருணைக்கிழங்கு. உருளைக்கிழங்குலாம் அப்படி இல்லை. அது 2-3 மாசத்துலயே உருளைக்கிழங்குலாம் வந்து கிடைச்சிடும். உருளைக்கிழங்கு வந்து வாயுகளை உண்டு பண்ணும். ஆனா கருணைக்கிழங்கு வந்து வாயுகளை உண்டு பண்ணாது. சில இந்த கடைகள்லாம் கேட்டீங்கன்னாக்க இந்த பழனியப்பன் இந்த கிளைங்களெல்லாம் இது கிடைக்கும். இந்த கருணைக்கிழங்கு ஊர்ல இருந்து தான் அது வருது. கருணைக்கிழங்கு பார்த்துருக்கீங்களா? எங்க ஒரு கருணைக்கிழங்கு மலேசியாவில் விற்கிறாங்க. கருணைக்கிழங்கு சொல்லிட்டு சட்டி கிழங்குன்னு ஒரு கிழங்கு இருக்கு. நல்லா பெருசா இருக்கும் பாருங்க, சப்பட்டையா. அது இல்லை, அது வந்து சட்டி கிழங்குன்னு அதை சொல்லுவாங்க. அது கருணைக்கிழங்கு என்பது வந்து சின்னதா இருக்கும், ஒரு நீட்டா இருக்கும், ரொம்ப கிராஸா இருக்கும். இது சேமங்கிழங்குன்னு இதை சொல்றது உண்டு. அது தவிர இது பெரிய கிழங்கு போய் நம்ம கருணைக்கிழங்கு ஊர்ல இதை கருணைக்கிழங்குன்னு சொல்றது இல்லை. அது வந்து சின்னதா அப்படி கடலையா இருக்கும். அப்படி குண்டு குண்டா சின்னதா தான் இருக்கும். அது ஊர்ல அதை சொல்ல மாட்டேன்றாங்க. இது வந்து ஊர்ல வந்து அதை கேட்டாங்க, இது இல்லைங்கன்றாங்க. அது சின்னது மட்டும்தான் அந்த கருணைக்கிழங்குன்னு சொல்றாங்க. பல வகைகள் உண்ணாதிருத்தல் வேண்டும். பழங்களும் வந்து நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே சாப்பிட்டு கொள்ள முடியாது. அவற்றில் பேயன் வாழைப்பழம், ரஸ்தாலி வாழைப்பழம், 2 பழங்களை ரெக்கமெண்ட் பண்றாரு. பேயன் வாழைப்பழம் வந்து எது தெரியுங்களா? இந்த கடைகள்ல போனீங்கன்னா வாழைப்பழத்துல அதுதான் நிறைய இருக்கும். அதுவும் குவை செக்ஷனுக்கு தான் போயிடும். அது ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், அது முக்கோணமா இருக்கும். மற்றெல்லாம் ரவுண்டா இருக்கும். இது வந்து இதா இருக்கும்.
ரொம்ப சீப்பானது வந்து அதுதான். மார்க்கெட்டில் கூட ரொம்ப சீப். ஆனால் அது வந்து பேயன் வாழைப்பழம், அது யாருக்கும் தெரியாது அதனுடைய இது. அதுதான் பெரும்பாலும் இந்த பூவை சுட்டு அவங்க வந்து சீப்பாக விற்கிறது வந்து அதுதான். அந்த பேயன் வாழைப்பழத்தில் வந்து 100% அது வந்து ஃபைபர், குடலுக்கும் நல்லது, மலத்தெல்லாம் சுத்தம் பண்ணி கொண்டு போகக்கூடியதில் அது அவ்வளோ பெரிய இது செய்யறதுனால தான் அந்த பழத்தை வந்து பெருமான் வந்து கொடுத்துருக்காரு வாழைப்பழத்தில். ரஸ்தாலியும் சேர்த்துக்கலாம். ரஸ்தாலி கொஞ்சம் சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கிடைக்குங்க. இந்த 2 பழம் தவிர்த்து மற்றது வந்து அவர் ரெக்கமெண்ட் பண்ணலை. இவை நேர்ந்தா சிறிது கொள்ளுதல் வேண்டும், அது கூட கொஞ்சம் தேவைன்னா எடுத்துக்கன்னு சொல்றாரு. பழைய காய்கறிகள் கொள்ளாதிருத்தல் வேண்டும். பழைய காய்கறிகள் சொன்னாக்க சமைச்சது அல்லது நாள்பட்ட காய்கறிகள் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா நாள்பட்டு போனால் சத்து அதில் போயிடும். அல்லது சமைச்சதை நம்ம சாப்பிட்டாலும் புளிச்சு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பதார்த்தங்களில் புளி, மிளகாய் சிறிதே சேர்க்க வேண்டும். எந்த பதார்த்தமாக இருந்தாலும் சரி புளியும் மிளகாயும் சிறிதே சேர்க்க வேண்டும் சொல்றாரு. அப்பனா ரொம்ப குறைவா இருக்குமா. முடிஞ்சா புளியும் காரமும் நம்ம நீக்கிட்டாலும் தப்பு கிடையாது. இவர் சிறிதும் சேர்த்துக்கலாம் இருக்க, சித்தர்கள் அது சேர்க்கவே வேண்டான்றாரு. புளியும் வேண்டாம், உப்பும் வேண்டாம், மிளகாயும் வேண்டாம்னு சொல்றாரு. சரிங்களா. இந்த மிளகாய் வந்து நம்மளுடைய உடம்புல அது போய் சேராது. இந்த புளி என்ன செய்யும்னாக்க நம்மளுடைய ரத்தத்தில் உள்ள சத்தெல்லாம் உறிஞ்சிடும் அல்லது அரித்திடும். அதனால இது வந்து நமக்கு ஆகாது. புளி மிளகாய் சிறிதே சேர்த்தல் வேண்டும். மிளகு சீரகம் அதிகமாக சேர்த்தல் வேண்டும். பாருங்க எதை சேர்த்துக்க சொல்றாரு கூட, மிளகு சீரகம் இதை வந்து அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும். இவரோட சாப்பாட்டு முறைகள் இப்படித்தான் இருக்குது. ஏன்னா மிளகு சீரகமும் மிளகு காரம் தான், மிளகா காரம் கூடாது, ஆனா மிளகு காரம் அதிகமா சேர்த்துக்க சொல்றாரு. அப்ப ஒன்று வந்து நன்மை செய்து ஒன்று வந்து நமக்கு தீமை செய்து என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். கடுகு சேர்ப்பது அவசியம் அல்ல. கடுகு போட்டு தாளிக்கிறாங்களே, கடுகு போடணுன்றது அவசியம் அல்ல. உப்பு குறைவாகவே சேர்த்து கொள்ளல் வேண்டும். உப்பை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம குறைத்துக் கொள்றோமோ, சோடியம் குளோரைட், சோடியம் பைகார்பனேட், மோனோசோடியம்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம வந்து அறவே சேர்க்கக்கூடாது. அஜினமோட்டோன்னு சொல்றோம் இல்லையா, அஜினமோட்டோ அதெல்லாம் நல்லது இல்லை. ருசிக்கு போடுறாங்க, ஆனால் உடம்புக்கு அது செரிக்காது. அதெல்லாம் வந்து எங்கேயாவது போய் உடம்புல தேங்கடிச்சுனாக்கா பின்னால பிரச்சனைகள் உண்டாகும். அதனால நம்ம கறி உப்பை வந்து ரொம்ப குறைவாக சேர்த்து கொள்ள வேண்டும். அன்று எந்த வகையிலும் உப்பு மிகுதியாக கொள்ளாமல் உபாயமாக கொள்ளுதல் தேகம் நீடிப்பதற்கு ஏதுவாம். உப்பை நீக்கினாலே உங்க உடம்பு வந்து இன்னும் கொஞ்சம் கூட நாளைக்கு வாழும்னு சொல்றாரு. அப்ப சீக்கிரம் கொள்றது உப்பு. எதெல்லாம் சீக்கிரம் கொள்ளும் பாருங்க. புளி சீக்கிரம் கொள்ளும், உப்பு சீக்கிரம் கொள்ளும், மிளகாயும். இது மூணும் நமக்கு வந்து இந்த சுவைகள் இது மூணும் வந்து நமக்கு சீக்கிரம் உடம்பை பாதிக்க செய்யும். அப்ப நோய்கள் இருந்து நம்ம தற்காத்துக் கொள்வதற்கு இதை மூணை நீக்கினாலே இந்த உடம்பு என்ன ஆயிரும், நீண்ட ஆயுளுக்கு தயாராகிடும். அதனால்தான் சித்த வைத்தியத்துக்கள்ல கூட நம்ம மருந்துகள் எதுவும் சாப்பிடும் போது அவங்க பத்தியத்துல வந்து பாருங்க உப்பு புளி மிளகாய் சேர்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஏன்னா இதை சாப்பிட்டு தான் உடம்பே கெட்டு போயிடும். அப்போ உடம்பை ரிப்பேர் பண்ணும் போது இதையும் சாப்பிட்டுக்கிட்டு மருந்தும் சாப்பிட்டுக்கிட்டு இதை விடலைன்னாக்கா உடம்பை சீர் செய்ய முடியுமானா சீர் செய்ய முடியும். அதனால இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன செய்யணும், முடிந்த அளவுக்கு எந்த வகையிலும் உப்பு கொள்ளாமல் உபாயமாக கொள்ளுதல் தேகம் நீடிப்பதற்கு காரணம் சொல்றது. தாளிப்பில் பசு வெண்ணெய் நேரிட்டால் தாளிக்க வேண்டும். பசு வெண்ணெய், நல்ல சுத்தமான பசு வெண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த வெண்ணெயில வந்து தாளிக்கலாம். எதுவும் தாளிக்கிறதா இருந்தா மற்ற எண்ணெய்கள்லாம் வேண்டாம். சோள எண்ணெய்கள் வேணும் பயன்படுத்திக்கலாம். இப்ப கொலஸ்ட்ரால் இல்லாத எண்ணெய்கள்லாம் இருக்கு, அந்த மாதிரி எண்ணெய்கள்லாம் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அவர் காலத்துல எல்லாம் கொலஸ்ட்ரால் இல்லாத எண்ணெய்லாம் வரல. இப்பதான் எல்லாம் லேட்டஸ்ட் வந்து எல்லாம் வந்திருக்குது. நேராத பட்சத்தில் நல்லெண்ணெய் சிறிது சேர்க்கவும் கூடும். அப்படி பசுவெண்ணெய் கிடைக்கலன்னா சுத்தமான நல்லெண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். பேரே நல்ல எண்ணெய், அது சேர்த்துக் கொள்ளலாம். வெங்காயம் வெள்ளை பூண்டு சிறிதே சேர்க்க வேண்டும். வெள்ளை பூண்டும் வெங்காயத்தும் அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது. இப்ப ஹரிராமா ஹரே கிருஷ்ணாலாம் உள்ளவங்க
அறவே அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால இது காலப்போக்கில் இதெல்லாம் நம்ம முழுமையாக விட்டுடணும். ஆரம்பத்தில் சிறிது சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப காய் வகைகள்ல என்னென்ன காய் நம்ம வந்து புழங்கலாம் அப்படின்னு சொல்றாரு. கத்தரிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், பீர்க்கங்காய், கல்யாண பூசணிக்காய், புடலங்காய், கூதலங்காய், கொத்தவரைக்காய், இவைகளை பதார்த்தம் செய்தல் கூடும். பதார்த்தம்னா இதை வந்து நீங்க எப்படியாவது பரட்டியோ ஏதாவது செஞ்சு கொள்ளலாம். இவற்றினுள் முருங்கை, கத்தரி, தூதுவளை, பேயன், வாழைக்காய். தூதுவளையெல்லாம் கிடைக்காது. நம்ம தோட்டம் இருந்து நம்ம போட்டால் தான் அதை டெய்லி எடுக்க முடியும். கத்திரிக்காய் கடையில் கிடைக்கும், முருங்கை கடையிலலாம் கிடைக்கும். பேயன் வாழைக்காய் அதுவும் நம்ம கடையில் தான் கிடைக்கும். இவைகளை அடுத்தடுத்து கறி செய்து கொள்ளலாம். கறியாக இதை நீங்க வந்து போட்டு கறியில போட்டு இதை சமைத்து கொள்ளலாம். உங்களுடைய சாப்பாட்டுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாம். மற்றவைகளை ஏகதேசத்தில் செய்து கொள்ளலாம். மற்றதெல்லாம் எப்பயாவது ஒரு நாளைக்கு நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது வடை, அதிரசம், தோசை, மோதகம் முதலிய அப்ப வர்க்கங்கள் கொல்லப்படாது. இதெல்லாம் அன்னாடு சாப்பிடக்கூடாது என்றது. ஏகதேசத்தில் சிறிது கொள்ளவும் கூடும். அப்பப்ப என்னைக்காவது ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். அன்னாடு சாப்பிட்டு இருக்க கூடாது. அதே மாதிரி சர்க்கரை பொங்கல், ததி போதனம்னாக்க தயிர் சாதம், புளிச்சாதம் முதலிய சித்திர அன்னங்கள் கொல்லப்படாது. இதையும் அன்றாடம் சாப்பிடக்கூடாது என்றார். ஏகதேசத்தில் சிறிது கொள்ளலாம். வாசியா இருந்தா என்னைக்கோ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ இப்படி எடுத்துக்கொள்ளலாம். டெய்லி இதெல்லாம் நம்ம வந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடாது என்றார். புளியாரை துவையலை தினந்தோறும் கிடைக்கணும், மிகவும் நன்று. புளியாரை பார்த்துருக்கீங்களா? நிழல்ல பார்த்தீங்கன்னா அது முளையக்கூடியது. சின்ன மூக்குத்தி மாதிரி இருக்கும். அதனுடைய இலை சின்னதாக தான் இருக்கும். அந்த ஓரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இருக்கும். அது எடுத்து நீங்கள் வாயில கடிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே லேசாக பிடிக்கும். இதெல்லாம் டெய்லி சாப்பிட்டோம்னா கேன்சர் கிட்டவே வராது. அப்படியேப்பட்ட ஒரு ஞான மூலிகை இதெல்லாம். அதனால இந்த புளியாரை வந்து நடுணும். இதெல்லாம் நமக்கு இடம் இருந்தால் ஒரு மண்ணு போட்டு அது எங்கே இருக்குதோ அதை பிடுங்கி கொண்டாந்து வச்சு தண்ணி தெளிச்சுட்டே வந்தோமாக்க அதெல்லாம் கொடுத்துரும். அப்புறம் வேணுங்கிறப்ப கொஞ்சம் நிறுத்து. அன்னாலும் கொஞ்சம் பச்சையாக கூட சாப்பிடலாம். இது இல்லைன்னா இன்னைக்கு கூட இருந்துச்சுன்னா துவையில அரைச்சி சூத்துல போட்டு பிணைஞ்சி சாப்பிடலாம். இப்படிலாம் அது சாப்பிட்டோமாக்க அன்றாடம் கிடைச்சாக்க ரொம்ப நல்லதுன்றார். மிகவும் நன்றுன்றார். அப்படின்னா பாருங்க, கரிசலாங்கண்ணிக்கு உள்ள வேலையை அதை செய்யும்போது கரிசலாங்கண்ணி கீரை, தூதுவளைக்கீரை, முல்லைக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை இவைகளை பருப்போடு சேர்த்தும் மிளகோடு சேர்த்தும் புளியிட்டும் தனித்தும் கறி செய்து கொள்ளவும் கூடும். இதையும் சாப்பிட்டுக்கலாம். தினமும் கிடைச்சா இதை சாப்பிடுங்கன்றார். மற்ற கீரைகள் ஏகதேசத்தில் நேரில் சிறிது சேர்த்து கொள்ளவும் கூடும். இது கிடைக்கலன்னா மற்றது வந்து என்னைக்காக கிடைச்சா சேர்த்துக்குங்க. புளிச்சக்கீரை ஒரு நாளைக்கு சேர்த்துக்கலாம், பசலைக்கீரை சேர்த்துக்கலாம், அல்லது இந்த கீரை, அரைக்கீரை, இந்த மாதிரி கீரைகள் ஏதோ நம்ம ஒரு நாளைக்கு வந்து சேர்த்துக்கலாம். புளிச்சக்கீரை கூட பிளட் ப்ரெஷர் எல்லாம் வந்து குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அடுத்து என்ன சொல்றாரு? புளித்த தயிர் சேர்த்தல் கூடும். யோகட், புளித்த தயிர் வந்து கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம். பருப்பு வகைகள் முளை கட்டாத துவரம் பருப்பு அல்லது முளை கட்டின துவரம் பருப்பு, மிளகு சேர்த்து கடைதல், துவட்டல், துவையல் செய்தல், குழம்பிடல், வேறொன்றில் கூட்டல் முதலியவையாக செய்து நெய் சேர்த்து கொள்ளுதல் கூடும். நெய் சேர்த்துக்கலாம். மற்றதெல்லாம் அந்த பருப்புகள் வந்து நீங்க வந்து அது எதுலையாவது சேர்த்து சமைச்சிக்கலாம், இல்லை கடைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். பருப்பு வந்து கடையலாம், தோரம் பருப்பு வந்து சேர்த்துக்கலாம், பச்சை பயிறு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதனால அந்த நெய்யை மிகவும் சேர்க்கப்படாது. கொஞ்சோண்டு அன்னாடு பாருங்க, தமிழர்களோட சாப்பாட்டுல வந்து இந்த சாம்பார் ஊற்றும் போது முதல்ல நெய் வந்து ஊற்றுவாங்க. இந்த நெய் வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய செரிமான சக்தி இல்லைங்களா. அன்றாட நம்ம வந்து நம்மளோட சக்தி பயன்படுதுல இந்த நெய் வந்து அதை திருப்பி ரிப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்குன்னு உள்ள ஒரு உணவாக ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடியதுல நெய் முதல் பங்கு வகிக்குது. அதனால அதை அன்றாடம் கொஞ்சம் நம்ம வந்து சேர்த்து கொள்ளலாம். அதுக்குன்னு நெய் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதுக்குன்னு நெய்யை நிறைய ஊற்றியும்
சாப்பிட்டு நெய்யா இருக்கக்கூடாது. ஐயர்கள்லாம் இருக்கிறவங்க, ஐயர்லாம் பார்த்தீங்களா எல்லாம் எப்படி இருப்பாங்க, கொள்ளுன்னு தலைன்னு எல்லாம் இருப்பாங்க. ஏன்னா எல்லாம் நெய் நிறைய சேர்த்துக் கொள்வாங்க பிராமணர்கள்லாம். அந்த நெய்யும் மிகவும் சேர்க்கப்படாதுன்னு சொல்றாரு. மற்ற பருப்பு வகைகள் அவசியம் அல்ல. ஏக தேசத்தில் நேர்ந்தால் கொள்ளவும் கூடும். எப்பயாவது ஒரு தடவை எடுத்துக்கிறதுக்கு ஆட்சேபணம் இல்லை அப்படின்றாரு. அடுத்து சுக்கை சுண்ணாம்பு தடவி சுட்டு மேல் அழுக்கை சுரண்டி போட்டு சூரணமாக்கி வைத்துக் கொண்டு நல்ல ஜலத்தில் கொஞ்சம் போட்டு 5 பங்கில் 3 பங்கு நீர் சுண்ட 2 பங்கு நீர் நிற்க காய்ச்சி அதை தாகம் கொள்ளுதல் வேண்டும். சுக்கு தண்ணி குடிக்க சொல்றாரு எல்லாரும். தாகத்துக்கு உங்களுக்கு தண்ணி வேணும்னா வெறும் தண்ணி குடிக்கிறத விட சுக்கு தண்ணி குடிங்கன்றாரு. அந்த சுக்கு காஞ்ச சுக்கா இருக்கணும். கடையிலேயே இருக்குது, வெள்ளையா இருக்கும் பாருங்க. ஏற்கனவே சுண்ணாம்புல போட்டு அவங்க காய வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம அதை வாங்கி சுண்ணாம்பு போக எல்லாம் சுரண்டிட்டு தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்க நம்ம வேணுங்கிறப்ப தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டா வீட்டில் எல்லாரும் சாப்பிடலாம். அன்னாடும் சுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தால் கொலஸ்ட்ரால் ஏறாது. கொழுப்பெல்லாம் என்ன செய்யும், கரைச்சிடும். ஏன்னா சுக்கு நெருப்பு, சூடு. அதனால் ரொம்பவும் குடிக்கக்கூடாது. அதனால் அது கொஞ்சமாக போட்டு அன்றாட லைட்டாக அதை குடிச்சிக்கிட்டே வந்தோமாக்க, தாகத்துக்கு குடிச்சிட்டு வந்தோமாக்க நம்ம உடம்புல ஏறக்கூடிய அந்த கொழுப்புகளை அது எரிச்சிடும். அதனால் உடம்பு தடிப்பு கொள்ளாமல் சீராக இருக்கும். இந்த தண்ணியை கொதிச்சு விடும் போது 5ல் 3 பங்கு பர்ன் பண்ண சொல்றாரு. நல்லா கொதிக்க விட சொல்றாரு. அப்ப சுருங்க என்னால 2 பங்கு வந்துடும். அந்த 2 பங்கு எடுத்துக்க சொல்றாரு. சரிங்களா? அப்ப தண்ணியில இருக்கிற மற்ற இதெல்லாம் என்ன ஆயிடுது, எல்லாம் போயிடும். தண்ணியை சுருக்கி தான் குடிக்கணும்னு சொல்றாரு. அப்படியே எடுத்து குடிக்க கூடாது. இன்னைக்கு சுருக்கிறதுக்கு பாலா இந்த ஆட்டோ ப்ராசஸ் சொல்லி நிறைய தண்ணியை இன்னைக்கு ஃபில்டர்லாம் பண்ணி அதை 0% கொண்டு வந்த தண்ணிகள்லாம் இருக்கு. மேபி அந்த தண்ணி கூட குடிக்கலாம் நம்ம. ஏன்னா அது சுருக்கிட்டாங்க. வேற ஒரு டெக்னாலஜி, புதிய டெக்னாலஜி. இது ஒரு சொல்றது பழைய டெக்னாலஜி, சொந்தமாக பேர்ன் பண்றது. இன்னைக்கு நிறைய மிஷின்கள்லாம் தண்ணியை சுத்தப்படுத்துறதுக்கும் தண்ணியை ரொம்ப மெலிசாக்கிறதுக்குள்ளதான் இன்னைக்கு புதிய டெக்னாலஜி பயன்படுத்தப்படுது. எந்த போஜனத்திலும் புலால் எந்த வகையிலும் புசிக்கப்படாது. பொரிச்சோ அவிச்சோ ரெண்டாமோ அதான் எந்த வகையிலுமே முடியாது அப்படின்னு சொல்ற. புசிக்க கூடாதுன்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட போஜனமாயினும் நல்லா ருசியா இருந்தாலும் சரி, ருசி இல்லாம இருந்தாலும் சரி, சிறிது குறைவாகவே புசித்தல் வேண்டும். இதுதான் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லைங்களா? ஏன்னா ருசியா இருந்தா இப்போது நம்ம அறவோட சாப்பிட்றதுக்கு முடியுமா? இது போராட்டம். ரொம்ப ரொம்ப இது வேணும் நமக்கு. மன உறுதி வேணும். போதும், சாப்பிட்டுட்டோம் போதும் அப்படின்றத பழக்கத்துக்கு கொண்டு வரும். அது இது என்னைக்கோ ஒரு நாள் வந்தா பரவாயில்ல. இது ஒவ்வொரு நாளும் வீட்டில் சாப்பிட்ற வேலையா இருக்குது. அப்போ ஒவ்வொரு நாளும் நல்லா சுவையா செஞ்சாங்கன்னாக்கா எப்படி இருக்கும்? ஒரு பொடி குடிச்சிருவோம். குடிச்சோன்னே நம்மளுடைய அந்த இது ரேஷோ கூடி போயிடும். அதனால அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. எந்த போஜனமாயினும், காலை போஜனமா இருந்தாலும் சரி, மத்தியானம் இதாக இருந்தாலும் சரி, விருந்தாலும் இருந்தாலும் சரி, விருந்து இல்லாமல் இருந்தாலும் சரி, தவ உணவாக இருந்தாலும் சரி, தவம் இல்லாத உணவாக இருந்தாலும் சரி, அது அளவோடு தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. குறைவாகவே புசித்த வேணும். ஒரு வகையில் அது ஜீரணத்துக்கும் நல்லது. அதிகமாக நம்ம சாப்பிடும் போது நம்ம வயிறு தான் கஷ்டப்படுது, வாயு கூடுது. அப்புறம் வாயு தொல்லையில நம்ம மாட்டிக்கணும். இல்லைங்களா? எந்த காலத்திலும் பசித்தால் அல்லது எந்த வகையிலும் போஜனம் செய்யப்படாது. இது 2வது ஒரு பெரிய சோதனை. பசிச்சு தான் சாப்பிடணும். ஆனா நம்ம இன்னைக்கு பழக்கம் அப்படி இல்லை. பழக்கம் எப்படி வச்சிருக்கிறோம்? டைம் வச்சுட்டு மணி 12 சாப்பிடணும். பசிக்குதோ பசிக்கலையோ, ஆனா மணி ஆச்சு சாப்பிடணும். இப்போ வேலைக்கெல்லாம் போறாங்க, 1 மணிக்கு லஞ்ச் ஹவர்ஸ். அப்போ 1 மணிக்கு நீங்க பசிச்சாலும் பசிக்கலன்னா நீங்க சாப்பிட்டுட்டு வந்துடணும், போட்டுட்டு நீங்க வரைக்கும் கொடுத்துடணும். ஏன்னா மற்ற வேலை செஞ்சுட்டு போறோம் இல்லையா? ஸோ அது சிஸ்டம் நமக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால எந்த காலத்திலும் பசித்தால் அல்லது எந்த வகையிலும் போஜனம் செய்யப்படாது. இதுல என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா, பசித்து நம்ம சாப்பிடும் போது இதுல ரொம்ப ஆரோக்கியம் இருக்கு.
பசிக்காம சாப்பிடும்போது நம்மளோட ஜீரண உறுப்புகளுக்கெல்லாம் நம்ம ஏதோ ஒரு வகையில் அதுக்கு வந்து ஒரு பிரச்சனை உண்டாக்கும். உடம்பு வந்து பசித்து பிற்பாடு சாப்பிட்டோமாக்க அதனுடைய இயக்கங்கள் அதனுடைய சுரப்புகள் எல்லாம் வேறுபடும். பசிக்காம நம்ம சாப்பிடும்போது சில சுரப்புகள் வந்து சுரக்காது இல்லைங்களா? ஸோ இதுதான் அதில் உள்ள ஒரு வித்தியாசங்கள். அப்போ அந்த உணவு வந்து பூர்ணமாக பசிக்கும் போது என்சைம்ஸ் எல்லாம் கலந்து அது தயாராக இருந்து போகும்போது அந்த உணவு வந்து சத்தாக நல்ல ஒரு சத்தாக ஆகிடும். பசி இல்லாத போது சாப்பிடும்போது முழுமையான சத்தாக அது ஆக்கப்படாது. அதனால் எந்த வகையிலும் போஜனம் செய்யப்படாதுன்னு சொல்லு. பசித்தால் அல்லது அதை பசிக்க விட்டு சாப்பிடணும். ஓகே, ஆல்டர்னேட் என்ன செய்யலாம்? நம்ம வந்து டைம் பிரகாரம் போகணும். சரி, டைம் பிரகாரம் சாப்பிட்டோம்னா நம்ம ஸ்கிப் பண்ணலாம். பசிக்கலையா, ஒன்று தண்ணி குடிச்சிடணும், இல்லைன்னா லைட்டாக ஏதாவது ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அதை தள்ளி போடணும். ராத்திரி சாப்பாட்டில் நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்படி நம்ம இது பண்ணிக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணலாம் பசிக்கலைன்னா. அல்லது ஒரு திடீர்னு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு மந்தமாக இருக்குனால அதுக்கு மீண்டும் சாப்பிடணுன்றது அவசியம் இல்லை. நீங்கள் வந்து பட்டினியாக கூட கிடந்துக்கலாம். அந்த மாதிரி விட்டால் கூட அந்த உடம்பு வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கும். அப்போ திருப்பி மீண்டும் நமக்கு பசியை தூண்டும். எந்த வகையிலும் போஜனம் செய்யப்படாதுன்னு சொன்னாரு. அடுத்து வாத பித்த சிலேத்துமங்கள் அதிகரிக்கத்தக்க போஜனங்களை அறிந்து விடல் வேண்டும். நீங்க பார்க்கலாம், சில உணவு சாப்பிட்டோன்னே உங்களை விடுப்பெல்லாம் பிடிச்சிக்கும். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது? வாயு. உங்க சாப்பாட்டுல வந்து வாயு கூட. நீங்க உங்க சாப்பாட்டை செக் பண்ணீங்கன்னா ஏதாவது வாழைக்காய் நிறைய சாப்பிட்ருப்பீங்க, எண்ணெயில் சம்பந்தப்பட்ட ஏதாவது சாப்பிட்ருப்பீங்க, அல்லது பார்த்தீங்கன்னாக்க வாயு உள்ள கீரைகள் ஏதாவது நிறைய சாப்பிட்ருப்பீங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாயு பிரச்சனைகள் உங்களுக்கு சிக்கல் இருக்கு. அப்புறம் வந்து பித்தம். சில உணவுகள் வந்து பித்தங்கள் வந்து அதிகமாக இருக்கும். அன்னைக்கு சாப்பிட்டுட்டு பாருங்க, தலையெல்லாம் ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கும், கை காலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கன எல்லாம் எரியும். எரிச்சல், கால் எரிச்சல், கை எரிச்சல் இந்த மாதிரிலாம் ஏற்படும். அப்போனா அந்த உணவுல வந்து என்ன கூடிருச்சுன்னா பித்த உணவுகள், அன்றைக்கு சாப்பிட்ட உணவு வந்து பித்தம் வந்து அதிகமாக இருக்குது. இன்னொரு உணவு இருக்கு, அது வந்து சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு வந்து சளி நிறைய வந்துகிட்டே இருக்கும். அப்போனா அந்த உணவுல வந்து என்ன கோளாறு? அது வந்து சளியை உண்டு பண்ணுகின்ற உணவாக இருக்கும். அது சிலேத்துமம் சொல்றாரு. அப்போ வாத பித்த சிலேத்துமம் என்று சொல்லப்படுகின்ற மூணும் வந்து நமக்கு வந்து தொல்லை கொடுக்கக்கூடியது. இது தினமும் வந்து பசிக்காம சாப்பிட்டுக்கிட்டே நம்ம இருந்தோம் சொன்னோம்னா நிச்சயமா இந்த வாத பித்த சிலேத்துமங்கள் என்ன ஆயிரும்? கூடிடும். இந்த கூடுறத தான் எங்க கண்டுபிடிக்கலாம்? நம்மளுடைய நாடிகள்ல இதை கண்டுபிடிச்சிக்கலாம். வலது பக்கம் இருக்கிற நாடியில் வந்து முதல் துடிப்பு வந்து வாதம், ரெண்டாவது துடிப்பு வந்து பித்தம், மூன்றாவது துடிப்பு வந்து சிலேத்துமம். அதே மாதிரி இடது பக்கம் முதல் துடிப்பு வந்து வாதம், ரெண்டாவது வந்து பித்தம், மூன்றாவது வந்து சிலேத்துமம். அப்போ இதை நீங்கள் செக் பண்ணீங்கன்னாக்க முதல்ல உள்ள நடை வந்து கொஞ்சம் வேகமாக இருக்கும், ரெண்டாவது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கணும், மூணாவது வந்து அதை விட குறைவாக இருக்கும். ஸோ இந்த பேலன்ஸ் ஓடி போச்சுனாக்க அப்போனா நீங்கள் வந்து உபவாசம் இருந்து அதை என்ன செய்யணும்? நார்மலைஸ் இது பண்ணணும், நார்மலைஸ் பண்ணிக்கொள்ளலாம். உணவை குறைச்சிங்கன்னா எல்லாம் கரெக்டாக வந்துடும். அப்போ பட்டினி கிடக்கும். தண்ணி மட்டும் குடிச்சிட்டு பட்டினி இருந்து ஒரு நாள் இருந்து முதல்ல பழகணும். ஒரு நாள் இருக்க முடியலையா அப்போனா ஒரு 2 ஹவர் இருந்து பழகணும். 2 ஹவர் முடிஞ்சிருச்சா 4 ஹவர் இருந்து பழகணும். 4 ஹவர் முடியுமா அப்போனா ஒரு 6 ஹவர் இருந்து பழகணும். 6 ஹவர் முடியுமா இன்னொரு நாளைக்கு வந்து ஒரு 10 ஹவர் இருந்து பழகணும். இப்படி ஒரு நாள் முழுவதும் இருந்து பழகிடும். அப்புறம் ஒரு நாள்ல உங்களுக்கு முடியுது அப்படின்னு அடுத்து என்ன முயற்சி செய்யணும்? 2 நாள் இருந்து பழகணும். அப்புறம் 2 நாள் இருக்க முடியுமா? 3 நாள் இருந்து பழகணும். 3 நாள் முடியுமா? 4 நாள் இருந்து பழகணும். 5 நாள் இருந்து பழகணும். 6 நாள் பழகணும். 7 நாள். இப்படியே எவ்வளவு நாள் போகலாம்? கேஸ்ட்ரிக்கை முதல்ல குணப்படுத்திக்கணும். கேஸ்ட்ரிக் ஏன் வருது? கேஸ்ட்ரிக் என்பது என்ன? வயிற்றுல புண்ணு. வயிற்றுல எப்படி புண்ணு வந்துச்சு? ஏதாவது குச்சி பட்டுச்சா, முள்ளு பட்டுச்சா, எப்படி வந்துச்சு வயிற்றுல புண்ணு? ஓகே, வயிறு என்றது வந்து ஒரு பையி, தானே. இந்த பையி வந்து 1% வந்து அமிலம் தன்மை உடையது. அமிலம்னா அசிட் தன்மை உடையது. பொதுவா இறைச்சி, தோல் இதெல்லாம் வந்து இந்த சதைகள் எல்லாம் வந்து அமிலம் சொல்லுவாங்க, அசிட்னு சொல்லக்கூடியது.
இப்ப நம்ம ஒரு மாமிச உணவு வந்து சாப்பிட்றோம்னு வைங்க, அப்ப அது ஆல்கலைனா அசிட்டா? அசிட். ஏன்னா சதை தானே, சதையை சாப்பிட்றோம் நம்ம, அப்ப அதை அசிட்டை வந்து சாப்பிட்றோம். ஏற்கனவே நம்மளோட பை வந்து எதுல செய்யப்பட்டிருக்குதுன்னாக்கா, அந்த பை வந்து முழுக்க முழுக்க எல்லாம் அசிட் தன்மையில 1% அசிட் அதில் வந்து இருக்குது. அப்ப நம்ம சாப்பிட்ற உணவு வந்து ஆல்கலைனா இருக்கணும். அதுக்கு தான் இவர் வந்து காலையில வந்து எல்லாம் பானங்கள் வந்து எல்லாம் மூலிகை பானங்களாக சேர்க்கிறாரு. மாமிசம் சிறிதும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா ஏற்கனவே இது வந்து அசிட், அப்புறம் மேலும் அசிட் உணவு சாப்பிட்டா இது என்ன ஆயிடும்? அசிட் வந்து கூடும். இந்த பை வந்து அசிட் கூடக்கூடாது. இதுக்கு வந்து காய்கறிகள் இதாக தான் சேர்க்கணும். பச்சை காய்கறிகள் தான் இதுக்கு ரொம்ப உகந்தது, சரிங்களா? அந்த அசிட் லெவல் வந்து கூடாமல் இருக்கிறதுக்கு பச்சை காய்கறிகள் தான் இதுக்குள்ள போய்கிட்டே இருக்கணும். ஆனா மனிதன் எங்க கேட்கறான்? இல்லையே. அப்ப அசிட்டை வந்து போடுறது. ஏன் அவர் சோறு ஒரு குடிட்டாரு? சோறு கூட அசிட் தான், சோறு ஆல்கலைன் கிடையாது, சரிங்களா? அதனால ஒரு பிடி அளவோட அது போதுன்றாரு. ஏன்னா மற்ற காய்கறிகள் கூட வரும் பொழுது அந்த அசிட் வந்து பேலன்ஸ் ஆகிக்கணும். அப்ப மாமிச உணவுகள் நம்ம வந்து சாப்பிடும்போது இதனுடைய அசிட் லெவல் வந்து கூடுது. வயிற்றுக்கு அசிட் லெவல் வந்து கூடும் போது இது என்ன ஆயிரும்னாக்க, இதனுடைய வளர்ச்சிதை மாற்றம்னு ஒண்ணு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொரு வினாடியும் என்ன செய்து கொண்டு இருக்குது? செத்து புதுப்பிச்சுக்கிட்டு இருக்குது. ஒரே தோலா இருக்காது. அதுல எவ்வளோ தோல் வந்து ஒவ்வொரு அணுக்களும் வந்து செத்துக்கிட்டே இருக்கும், புதிய அணுக்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்ப அசிட் லெவல் கூட கூட அடுத்து ஃபார்ம் பண்றது வந்து என்ன ஆகும்? அசிட் கூடிடும். இந்த அசிட் கூடிட்டாக்க என்ன ஒரு கோளாறு இதுல ஏற்படும்னாக்க, எங்கெங்கெல்லாம் போய் அசிட் போய் தங்கி இருக்கிறோம் அந்தந்த இடத்துல அந்த வளர்ச்சிதை மாற்றம் ஏற்படாது. இந்த வயிறு பை முழுவதும் வந்து எங்க போய் அந்த அசிட் அதிகமா எந்தெந்த பகுதியில போய் சேருதோ அந்த இடத்துல வளர்ச்சிதை மாற்றம் இருக்காது. வளர்ச்சிதை மாற்றம் ஆகலைன்னா அந்த இடம் சிகப்பாக போயிடும். அந்த சிகப்பா இருந்தா அது என்னன்னு சொல்லுவாங்க? புண்ணு, விளங்குங்களா? அப்ப நீங்க ஆயுள் முழுதும் உங்க சாப்பாடை மாத்திக்காம நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல மருந்து கட்டிங்கன்னா அவங்க ஒரு லிக்விட் ஃபார்ம்ல ஒரு வெள்ளை மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்து நீங்க குடிச்சுக்கிட்டே இருந்தாலும் எங்கேயாவது குணமாகுமா? கொஞ்சம் தான். ஏன்னா சாப்பிட்றதுல மாற்றம் இல்லையே. அப்ப இது என்னைக்குமே எப்படி இருக்கும்? வயிறு புண்ணாக. இந்த வயிற்ற புண்ணை வச்சுக்கிட்டு நம்ம வந்து விரதம் இருந்தோமா என்ன செய்யும்? இது மேல நமக்கு வேற பிரச்சனைகள் எல்லாம் உண்டாக்கிறோம். அப்ப முதல்ல என்ன செய்யணும்? இந்த புண்ணு வந்து ஆறணும். புண்ணு ஆத்துறதுக்கு வெளியில இருந்து மருந்து போட்டுட்டு இருக்க கூடாது, சரிங்களா? வெளியில இருந்து நம்ம என்ன பண்ணணும்? எல்லாம் பச்சை காய்கறிகளாக போடணும். இந்த அசிட் தன்மை உள்ளதை வந்து முழுமையா நிப்பாட்டணும். அப்ப அவங்க வந்து மாமிசம் சாப்பிட்றத நிப்பாட்டணும். அது மட்டும் இல்ல, சோறையும் நிப்பாட்டணும். அப்ப சோறை நிப்பாட்டிட்டு பச்சை காய்கறிகளையா சாப்பிட்டுட்டே வரணும். அப்ப இந்த ரேஷியோ வந்து ஆல்கலைன் சொல்லக்கூடியத கூட 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 இந்த வளர்ச்சிதை மாற்றம் ஏற்படாது. இதனுடைய அசிட் குறைஞ்சிட்டுமே புண்ணு ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்கு என்ன ஆயிரும்? செல்ஸ் எல்லாம் மறுபடியும் உற்பத்தி ஆகி புதுப்பிக்க ஆரம்பிச்சு. புதுப்பிச்சுன்னு பழைய மாதிரி இவங்களோட தோல் திருப்பி நல்லா ஸ்ட்ராங்கா ஆயிடும். அதுக்கப்புறம் இவங்க என்ன செய்யணும்னாக்க எதை கண்டினியூ பண்ணலாம்? விரத அனுஷ்டானங்களை இவங்க வந்து கண்டினியூ பண்ணணும், விளையுங்களா? அதனாலதான் ஏன் ரொம்ப பேர் வந்து இந்த வயிற்று புண்ணுல உலகத்திலே பல கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க இந்த வயிற்று புண்ணுங்க, இல்லைங்களா? வயிற்று புண்ணுங்க இருக்குதோ ஒழிய, ஆனா ஏன் வயிற்றுல புண்ணு வந்துச்சுன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. தவறான உணவு பழக்கம் தான். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா காலையிலே சோறு சாப்பிடுவாங்க. என்ன சோறு? நாசிலிமா, தேசிய பலகாரம், தேசிய பசியாறு. நம்ம நாட்டில் தேசிய பசியாறுன்றது எதுன்னு கேட்டா நாசிலிமா தான். காலையிலும் சோறு, அப்புறம் வந்து மத்தியானம் சோறு, ராத்திரியும் சோறு. அப்போ அசிட் என்ன ஆகும்? கூடுமா குறையுமா? கூடும். அப்ப இதுதான் காரணம். வயிற்றுல வந்து புண்ணு உண்டாவதுக்கு இதுதான் காரணம். புண்ணை ஆத்துகின்ற உணவுகள்ல எந்த சுவை முதன்மை வகிக்குதுன்னு தெரியுங்களா? புண்ணை வந்து ஆத்தக்கூடிய தன்மை எந்த சுவைக்கு உண்டு? துவர்ப்புக்கு வந்து உண்டு. புளிப்பு வந்து அசிட், மேலும் புண்ணு ஆறாது. ஆனா அந்த துவர்ப்பு என்ற சுவைக்கு வந்து உண்டு. இவர் கொடுக்கிறாரு பாருங்க, என்னென்ன காய்? கத்தரிக்காய், கத்தரிக்காயில துவர்ப்பு இருக்கு. வாழைக்காய்,
வாழைக்காய் என்ன இருக்கு, துவர்ப்பு இருக்கு. அவரைக்காய் எல்லாம் இந்த காய் வகைகள் எல்லாமே என்ன எதை சேர்ந்ததுன்னா துவர்ப்பு வந்து இருக்குது. அதுல எல்லாம் பிஞ்சிலே பறிச்சோம்னா இன்னும் துவர்ப்பு அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. அப்புறம் பீர்க்கங்காய், கல்யாண பூசணிக்காய், புடலங்காய், தூதலங்காய் எல்லா காய் வகைகளும் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க துவர்ப்பு அதுல வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்ப துவர்ப்பு உள்ளுக்கு போகும்போது என்ன ஆகுது, தன்னாலேயே அந்த சுவை கூடும் பொழுது புண்ணுகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆத்துகின்ற தன்மை ஏற்படுத்து. அதனாலதான் கடுக்காய் இதெல்லாம் வந்து வயிற்று புண்ணை வந்து ஆற்றும். இந்த வயிற்று புண்ணுக்கு வந்து சில பேர் என்ன செய்வாங்க, பூசணிக்காய் இருக்குல்ல, பூசணிக்காவுடைய சாறு எடுத்து அதை ஒரு டம்ளர் அன்னாடும் வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டே இருந்தா வயிற்று புண்ணெல்லாம் அறியும். ஏன்னா அங்கே கல்யாண பூசணிக்காய் போட்டிருக்காரு. நம்ம பூசணிக்காய் மெயினா எதுக்கு பயன்படுத்துவோம், காவலுக்கு வந்து பயன்படுத்தும், இல்லை வீட்டு புண்ணுக்கு தொங்க விடும். அந்த பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அப்படியே வயிறு மாதிரியே இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி ஷேப்ல இருந்தாலே அது வந்து வயிற்றுக்குன்னு உரியவர் இது உணவு. அதெல்லாம் பாவக்காய் வந்து கசப்பு, பாவக்காய் வந்து கசப்பு. துவர்ப்பு வந்து பாக்கெல்லாம் சாப்பிட்டு பாருங்க, பாக்கெல்லாம் அப்படியே ஒட்டும், பிசின் மாதிரி ஒட்டும். இந்த துவர்ப்பு சுவைகள்லாம் ஒட்டக்கூடியது. ஸோ அது தெரிஞ்சுக்கலாம் நமக்கு. கேரட்ல கூட துவர்ப்பு இருக்கா, கேரட் ஜூஸ் குடிச்சா கூட வயிற்று புண்ணுகள்லாம் வந்து ஆகும். ஸோ இந்த மாதிரி உணவு பழக்கங்கள்லாம் வந்து வயிற்றுல புண்ணு இருந்துச்சுன்னாக்க முதல்ல அந்த புண்ணை நம்ம வந்து இந்த மாதிரி உணவு கட்டுப்படுத்தி காய்கறி உணவுகளில் ஒரு மாதம் சாப்பிட்டுட்டு அந்த புண்ணை வந்து ஆற்ற முடியாதுன்றதுக்கு பேச்சுக்கே இடம் இல்லை. கண்டிப்பாக நம்ம உணவு ரகசியம் தெரிஞ்சால் அந்த புண்ணை வந்து ஆற்றிடலாம், விரைந்து வந்து அதை ஆற்றிடலாம். வள்ளலார் சொல்லுகின்ற இந்த வழியெல்லாம் போய் இந்த கரிசலாங்கண்ணியெல்லாம் காலையில் குடிச்சு முடிஞ்சோம்னாக்கா கண்டிப்பாக வயிற்றுல புண்ணு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. வயிற்றுல புண்ணு இருந்தால் இன்னொரு அறிகுறி இது, வாயிலையும் புண்ணு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் ரொம்ப எளிமையான ஒரு மருந்து இருக்குது. காலையில என்ன செய்யலாம், அந்த தேங்காய் கொஞ்சம் திருவி அந்த தேங்காவை வந்து வாயில போட்டு அப்படியே மென்று அந்த பால் இருக்குல்ல, அந்த பால் உள்ளுக்கு போடுச்சுன்னா அது கூட புண்ணு ஆற்றிடும். அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்க எதுவும் சாப்பிடணும்னா சாப்பிடுவோம். இதெல்லாம் வெறும் வயிற்றுல காலையில அந்த வாய் புண்ணுக்கு கூட அது ரொம்ப நல்லது. அல்லது மணத்தக்காளி கீரை இருக்கு இல்லையா, அது நல்லது. வெந்தயம், வெந்தயம் தண்ணி குடிச்சிங்கன்னா கூட அதுவும் வந்து இந்த புண்ணுங்களை எல்லாம் ஆற்றக்கூடியது. புண்ணு வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அசிட் கூடி போச்சு அவ்வளவுதான். அந்த அசிட் உள்ளுக்கு புண்ணு ஆறிடும். இந்த ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுக்க. யாருக்கும் தேவைப்பட்டா சொல்லுங்க. முதல்ல சோத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு காய்கறிகளை நிறைய சாப்பிட சொல்லுங்க. இப்போ சாப்பிட்டுமே சோறு தான் சாப்பிடணும்னா அப்புறம் என்ன பண்றது இல்லைங்களா. சோறு இல்லாம கொஞ்ச நாளைக்கு வாழ சொல்லுங்க. அடுத்து வேற என்ன அங்க சொல்லியிருக்கிறாரு, எங்க போயிட்டு பகலில் இங்கதான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தோம். இந்த வாதப்பித்த சிலேத்தும். ஓகே, பகலில் போஜனம் செய்தவுடன் சற்றே படுத்தெழுந்தல் அல்லது வேறு காரியங்களை பிரவேசிக்க கூடாது. அதுதான் 1 hour ரெஸ்ட் கொடுக்குறாங்க. சாப்பாட்டுக்கெல்லாம் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துட்டு தான் மற்ற காரியங்கள் செய்யணும். அதுக்கு டீப்பான தூக்கம் தூங்கக்கூடாது. லேசான தூக்கம், ஒரு கோழி தூக்கம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்கன்னா கோழி தூக்கம். நின்றுக்கிட்டே தூங்குறது, அப்படி சாஞ்சிக்கிட்டே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அந்த மாதிரி எடுத்து அப்புறம் கொஞ்ச நேரம் இது பண்ணுவாங்க. ஆயினும் நித்திரை வரும்படி படுக்கப்படாது. டீப் தூக்கம் மாதிரி தூங்கக்கூடாது. பாட்டு பகலில் எந்த வகையிலும் நித்திரை ஆகாது. ஸோ நோ டீப் ஸ்லீப். சிறிது படுத்தெழுந்த பின்னர் பாக்கு வெற்றிலும் குறைவாகவும் சுண்ணாம்பு சிறிது அதிகமாகவும் தாம்பூலம் பஞ்ச வர்க்கங்களோடு வாசங்களோடு. அது என்ன தாம்பூலம் என்பது ஏலம், கிராம்பு, பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், வால்மிளகு அல்லது தக்கோலம் தரித்து முதலில் ஊறிய ஜலத்தை புறத்தில் உமிழ்ந்து விட்டு பின்பு ஊறும் ஜலத்தை உட்கொள்ளல் வேண்டும். இதெல்லாம் டைஜஷனுக்காக சொல்லப்படுகின்ற இது. பகல் போஜனம் செய்த சுமார் 17.5 நாளிகைக்கு பின்பு போஜனம் செய்த பின்னர், அதாவது 6.5 மணி நேரம் பின்பு பேயன் வாழைப்பழம் ரஸ்தாளி, அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு
இரவு 5 மணி 6 மணி போல வரும். அது 6 ஹவர் நம்ம கழிச்சு மக்கா 12 மணிலேருந்து அல்லது 1 மணிலேருந்து கிட்ட ஈவினிங் ஹவர்ஸ் ஆயிருந்தா பேயன் வாழைப்பழம் அல்லது ரஸ்தாலி வாழைப்பழம் 1 2 சாப்பிட்டுக்கலாம். பங்களா வாழைப்பழம் இவற்றில் ஒன்றில் சிறு சர்க்கரை சேர்த்து நேர்ந்தால் சாப்பிடக்கூடும். இன்னொரு வகை வாழைப்பழம்னு சொல்றாரு பங்களா வாழைப்பழம் வேணும். இந்த வாழைப்பழங்கள்ல கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கொள்ளணும். அப்படின்னா கருப்பு அந்த சீனிகள் வெல்லம். காலையில் பால் சாப்பிடும்போது பசி அதிகரித்து இருந்தால் இந்த பழங்களில் நெய் சர்க்கரை கலந்து சிறிது சாப்பிடணும். காலையில யாருக்காவது ரொம்ப பசியா இருந்தாங்க இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அந்த பழங்களையும் சொல்றது. பகலில் பெண் தேக சம்பந்தம் கூடாது. பகல் போஜனம் செய்த பின் சற்று நேரம் கடவுளை தியானித்திருக்க வேண்டும். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கடவுளை நினைச்சு தியானம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அதன் பின் எந்த வேலையும் செய்யணும். தேக கரணங்களுக்கு மெலிவு உண்டு பண்ணுகின்ற வேலைகளாக செய்யப்படாது. உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகிற மாதிரி வேலை செய்யாதீங்க. செய்யணும் சிறிதாக செய்தோம். அப்படி டஃப்பான ஜாப்பா இருந்தா கொஞ்சம் டைம் எடுத்து செய்யுங்க. உடம்பை போட்டு ஒரேடியா அலட்சியப்படுத்தக்கூடாதுன்றது. அப்படின்னா பாடி டயர்ட்னஸ் உண்டாக்கிறாதீங்கன்றது. சாயங்கால வெயிலில் தேகத்தில் படும்படி சிறிது நேரம் உலாவுதல் வேண்டும். யாருக்கு வாய்ப்பு இருந்துச்சுனாக்க சாயங்கால வெயில்ல கொஞ்சம் உலாவுதல் வேண்டும் சொல்லுது. காற்று மிகுந்த அடிக்கல் அப்போது உலாவப்படாது. ஹெவி விண்டா இருந்துச்சுனாக்க வேண்டான்றது. அன்று கடின வெயில் பனி மழை இவர்கள் தேகத்தில் பட உலாவப்படாது. கடுமையான பனியா இருந்தாலும் நீங்க வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லைன்றாரு. மழை பெய்யுதுனால நீங்க அதுவும் போக வேண்டியது அவசியம் இல்லை. வெயில் ரொம்ப கடுமையா இருந்தாலும் அதுவும் வந்து வேணாம். ஏன்னா உடம்பு என்ன ஆயிடும். ஏன் இதெல்லாம் வேண்டான்றாரு. கடினமான வெயில்ல போனா உடம்பு என்ன ஆயிடும், சோர்ந்து போயிடும். மழையில போனா உடம்பு என்ன ஆயிடும், குளிர்ச்சி கட்டி போயிடும் இல்லைங்களா. பனி பட்டா என்ன